மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். மக்கள் எல்லோரும் மன்னிக்கணும், கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட முடியல. நம்ம பசங்களை சிலம்ப போட்டிக்காண்டி கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி கொஞ்சம் சிலம்ப பயிற்சியில் அதிகமாக ஈடுபட்டேன். அதனால் இந்த ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ போட முடியல. சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவை தொடரலாம். ஆன்மீகம் சம்மந்தமான தகவல்களை தொடரலாம். ஏற்கனவே இந்த அஷ்டமா சித்தியை பற்றி நான் காணொளி போட்டுக்கிட்டு இருந்தேன். லகிமா, மகிமா, கரிமா, அனிமா 4 சித்துக்களை பற்றி சொல்லியிருக்கேன். அனிமா சித்து தான் லாஸ்ட்டாக போட்டது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த அஷ்டமா சித்துக்களில் பிராப்தி அப்படிங்கிற சித்தை பற்றி, அதை எப்படி செய்ய முடியுமா முடியாதா, எதனால் செய்யணும், இதை பற்றி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பிராப்தி அப்படிங்கிற சித்து நம்ம நினச்ச உருவத்தை எடுக்கிறது தான் பிராப்தி. நம்ம நினச்ச உருவத்தை எடுக்கணும்னா இந்த உருவம் மறையணும். புரியுதுங்களா? இந்த உருவம் மறைகிறதுக்கு தான் அனிமா சித்தி நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அனிமா சித்தி அடையாமல் பிராப்தி சித்தியை நம்ம செய்ய முடியாது. புரியுதுங்களா? அனிமா சித்தியில் நம்ம உடம்பை அணுவாக பிரிக்கிறதுனால திருப்பியும் அணுவாக சேர்க்கும்போது இந்த உருவம் மறைஞ்சு மறுபடியும் தோன்றும். புரியுதுங்களா? இந்த உருவம் அணுவாக பிரிக்கப்படும் போது தெரியாமல் போகும். திருப்பி சேர்க்கப்படும் போது இந்த உருவம் வந்துடும். அப்படி திருப்பி சேர்க்கும்போது நாம் நினச்ச வேற ஒரு உருவத்தை நினச்சிக்கிட்டு அந்த அணுக்களை பூரா மறுபடியும் சங்கல்பம் பண்ணோம்னா அந்த உருவம் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நாம் இந்த உடலை பிரிக்கிறோம். இப்போ தவம் பண்ணி பிரிக்கிறோம். அப்படியே ஒரு அணுவுக்குள்ளே அணுவாக போய் மனசு, ஆன்மா, புத்தி எல்லாத்தையும் ஒடுக்கம் பண்ணாலே இது பிரிஞ்சிடும். புரியுதுங்களா? திருப்பி சேர்க்கும்போது நாம் ஒரு யானையோட உருவத்தை எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு அணுவுக்குள்ளே ஒரு யானையை சங்கல்பம் பண்ணோம்னாக்கா இந்த உருவம் யானையாக மாறும். புரியுதுங்களா? இது எப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அனிமா சித்தி அடையாமல் பிராப்தி சித்தி அடைய முடியாது. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அனிமா சித்தினாக்கா உடம்பை அணுவாக பிரிக்கிறது. அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இருந்தால் தான் இது புரியும். புரியுதுங்களா? இப்போ பிராப்தி சித்தி எடுக்கணும் அப்படின்னாக்கா தவம் பண்ணணும். அதுக்கு குறிப்பிட்ட சில காலங்கள் தவம் பண்ணணும். குறிப்பிட்ட சில மெடிடேஷன், பிராணாயாம பயிற்சி, மூச்சை மாற்றுறது, மூச்சை நிறுத்துறது எல்லாமே பண்ணணும். அதெல்லாம் நான் 2வது சொல்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யணுன்றத சிம்பிளாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய இந்த ஆடை இருக்குது, ஒரு சட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சட்டையோ ஒரு ஃபேட்டோ இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த சட்டை எந்த வடிவத்தில் இருக்குன்னு தெரியும். கை ஃபுல் ஹேண்ட் இருக்கும், இந்த பக்கம் கை ஃபுல் ஹேண்ட் வரைக்கும் இருக்கும், நெக் வரைக்கும் இருக்கும், நம்ம உடம்பெல்லாம் மறைச்சி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த சட்டையை கழட்டிட்டு இந்த சட்டையை நூலாக பிரிச்சுட்டு வேற ஒரு வடிவத்தில் தைக்கலாம். இந்த சட்டையை நம்ம போட்டுக்கிற சட்டையை கழட்டிட்டு நூலாக பிரித்தோம்னாக்கா அது எல்லாமே பிரிஞ்சு அந்த சட்டையோட உருவமே தெரியாது. அப்போ அந்த நூலை பயன்படுத்தி வேற ஒரு துணி மாதிரி நாம் தைச்சிக்கலாம். இப்போ சட்டையாக இருக்கிறத பனியன் மாதிரி தைக்கலாம். புரியுதுங்களா? ஃபேண்ட்டு மாதிரி, டவுசர் மாதிரி தைக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தோல், இந்த ஜோல்னா பை மாதிரி, பைக்கெட்டு மாதிரி தைச்சிக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற பை மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி அந்த நூலை, அந்த சட்டையை நூலாக பிரித்தோம்னா அதை வேற ஒரு வடிவத்தில் நம்மளால் தைச்சிக்கிற முடியும். இதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களை, கோடான கோடி அணுக்களை, நம்ம பிறந்தப்ப இருந்த ஒரு அணுவை அதை பரம அணுன்னு சொல்லுவாங்க. நம்ம சித்தர்கள் நம்ம பிறந்தப்ப தாயோடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது, கருவறையில் இருக்கும்போது இருந்த ஒரு அணுவை பரம அணுன்னு சொல்லுவாங்க. அந்த பரம அணுவில் தான் நாம் போய் ஒடுக்கமாகணும். அந்த பரம அணுன்னு எதுன்னு தெரியணும் இல்லையா? அது தெரிகிறதுக்கு பல காலம் நாம் நிறுவிகல்ப சமாதி நிலை கைகூடி அந்த அணுவில் போய் இருந்தால் தான் நம்மளுக்கு மற்ற எல்லா அணுக்களையும் பிரிக்கக்கூடிய அந்த தகுதியும் தன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த பரம அணுவுக்குள்ளே போய் இருக்கும்போது நாம் இந்த அணுக்கள் பிரிஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் வேற ஒரு உருவத்தை நாம் எடுக்கணும்னு சங்கல்பம் செய்தால் மட்டும்தான் அது வேற ஒரு உருவமாக மாறும். ஆனால் அது குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு சித்தை செய்ய முடியும். ரொம்ப நேரத்துக்கு ஸ்டாண்டர்டாக அப்படியே இப்போ ஒரு சிங்கமாக நம்ம உருவம் மாறி இருக்கோம், அப்படியே சிங்கமாகவே வாழ முடியாது.
புரியுதுங்களா? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தை தாண்டினோம்னா அந்த உருவம் அதுவே டெலிட் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால் அந்த நேரம் தெரிஞ்சு தான் எடுக்க முடியும். அந்த நேரம் தெரியாமல் எடுக்க முடியாது. இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரகசியமான விஷயந்தான். நம்ம சித்தர்கள் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லவே கிடையாது. இதெல்லாம் அவங்கவுங்களுடைய தவத்தில், அவங்கவுங்களுடைய ஆத்ம விசாரணத்தில் 1-2 தெரிய வரும். புரியுதுங்களா? அப்படி தெரிய வந்தால் கூட அவங்களுடைய குருக்கிட்ட போய், குருவே இது சரியா, எனக்கு இப்படி ஒரு விசாரணை வந்துச்சு, இது சரியா, இந்த சித்தை இப்படி பண்ண முடியும்னு ஒரு விசாரணை வந்துச்சு, இது பண்ணாக்கா சாத்தியமானு நம்ம குருக்கிட்ட கேட்டு அவர் சாத்தியம்தான், இல்லை இது தேவையில்லாத கற்பனைன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நாம் அதை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இல்லைன்னா அதை நாம் எடுத்துக்கிறக்கூடாது. நம்மளுடைய விசாரணையில் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அஷ்டமா சித்திகளை பற்றி, அதை தாண்டிய பல விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிய வரும். நீங்கள் ஆழ்ந்த தியானம் தவம் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக தெரிய வரும். புரியுதுங்களா? இன்றைக்கி இந்த பிராப்தி சித்தை தவம் பண்ணியும் அடைய முடியும். தவம் பண்ணாமல் சில தெய்வங்களுடைய உபாசனை பேரில் அடைய முடியும். அது எப்படின்றத சொல்கிறேன். தவம் பண்ணி அடையிறதுக்கு நிர்விகல்ப சமாதி நிலை கை கூடணும், அனிமா சித்தி கை கூடணும், அதுக்கப்புறம் தான் பிராப்தி சித்தி செய்ய முடியும். ஆனால் தவம் பண்ணல, என்னால் தவம் பண்ண முடியாது, பக்தி மார்க்கத்தில் பயணித்து இந்த அஷ்டமா சித்தி அடைய முடியுமான்னு கேட்டால், பக்தி மார்க்கத்தில் நம்மளுடைய அம்பாள் தான் நிறைய சித்துக்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவளுக்கு நம்ம அம்மன் தான். ஆதி பராசக்தி அம்மன் தான் எல்லா சித்துக்களையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையானவங்க. அந்த ஆதி பராசக்தி அம்மனை வழிபாடு பண்ணலாம். அது எந்தெந்த வழிபாடு அப்படின்னு கேட்டால் நிறைய இருக்குது. நம்ம முன்னோர்கள் படித்து வச்ச மந்திரங்கள், எழுதி வச்ச பாடல்கள் நிறைய இருக்குது. அபிராமி அந்தாதி 100-101 பதிகங்கள் இருக்குது. அதெல்லாம் படிக்கலாம். அதெல்லாம் படித்தாக்கா சித்துக்கள் கிடைக்கும், கைகூடும். அஷ்டமா சித்துக்கள் கைகூடும். அதை நல்ல ஆத்மார்த்தமாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தில் எடுத்துக்கிட்டால் லலிதா சகஸ்ரநாமம் இருக்குது, தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம் இருக்குது, ஐகிரி நந்தினி ஸ்தோத்திரம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாக்கா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், லலிதா சகஸ்ரநாமமோ ஐகிரி நந்தினியோ தொடர்ந்து ஒருத்தர் படிச்சுக்கிட்டே வந்தார்னா அவருக்கு ஒரு தன்மை கிடைக்கும். என்ன தன்மை கிடைக்கும்னு சொல்கிறேன். அம்பாளுடைய வாகனம் இருக்கு இல்லையா, அம்பாளுடைய வாகனம், துர்கையுடைய வாகனம் புலி, அம்மன் காளியோடைய வாகனம் சிங்கம். அம்பாளோட வாகனம்னாலே சிங்கம் தான். புரியுதுங்களா? இந்த அம்பாளுடைய வாகனம் சிங்கம் இருக்கு இல்லையா, அந்த சிங்கத்தினுடைய தகுதியை அம்பாள் கொடுத்துருவாளாம். அந்த அம்மன் உட்காரக்கூடிய அந்த வாகனத்தினுடைய அந்த தகுதியை உங்களுக்கு கொடுத்துருவா. எது என்ன பண்ணால் கொடுப்பா? இந்த மாதிரி அம்பாளுக்குன்னு எழுதின அந்த ஸ்தோத்திரங்கள், அந்த பாடல்களை படித்தாக்கா அந்த அம்பாள் அமரக்கூடிய அந்த சிங்கம், அதாவது அம்பாளுடைய வாகனமாக உங்களை ஆக்கிடுவான். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆன்மீகத்தில் நிறைய பட்டங்கள்லாம் கொடுப்பாங்க. அதில் பரமஹம்சர் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்குது. பரமஹம்சர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். பரம அப்படின்னா பிரம்மம், அதாவது கடவுள். ஹம்ச அப்படின்னாக்கா வாகனம். புரியுதுங்களா? பரமஹம்சனா பிரம்ம வாகனம், அதாவது கடவுள் சஞ்சரிக்கும் வாகனம், கடவுள் பயணம் செய்யக்கூடிய வாகனம். இப்போது நீங்கள் யார்? கடவுளை டெய்லி உபாசனை பண்ணிங்கன்னா கடவுள் உங்களுக்குள்ளே வந்து போவார். நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுள் உங்களுக்குள்ளே தான் உங்களுடைய ஆன்மாவுடைய தன்மை மாறும். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் கடவுளுடைய வாகனம் தானே. புரிஞ்சுதுங்களா? ஆனால் அது கண்கூட தெரிஞ்சு தெளிஞ்சு இருந்தால் தான் நீங்கள் கடவுளுடைய வாகனம், அதாவது பரமஹம்சர். புரியுதுங்களா? இந்த பரமஹம்சர்ன்ற பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்னா, கடவுள் அடிக்கடி வந்து சஞ்சரிச்சுட்டு போவார். உடம்புல தங்கி கொஞ்ச நேரம் இருந்துட்டு மக்களுக்கு தேவையான செஞ்சுட்டு திருப்பி போயிடுவார். உடனே 24 ஹவர்ஸ்லாம் இருக்க மாட்டார், இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட சில நேரங்கள், சில செயல்களுக்காக வேண்டி அவர் சஞ்சரிச்சுட்டு போவார். இது நிறைய தவசிகளுக்கும், நிறைய அபியாசிகளுக்கும், நிறைய உபாசனை பண்ணுறவங்களுக்கும் இது நிகழ்ந்திருக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் அவங்களுடைய உடம்புல கடவுள் சஞ்சரிச்சுட்டு போவார். புரியுதுங்களா? ஓகே, நம்ம பேசிக்கிற சப்ஜெக்ட் இதுதான், பிராப்தி தான். பிராப்தியில் இதையும் சேர்த்து நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால சொல்லிட்டேன். பிராப்தி சித்துங்கிறது அனிமா சித்து கைகூடணும். தவம் பண்ணியும் அடையலாம். தவம் பண்ணாமல் அம்பாளுக்குரிய ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள், பாடல்கள் எல்லாத்தையும் படித்து அம்பாளை உபாசனை பண்ணோம்னாக்கா அம்பாள் அனைத்து விதமான சித்திகளும் கொடுப்பாள். ஏன் அம்பாளை நான் சொன்னேனாக்கா, இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்கார், விநாயகர் இருக்கார், முருகர் இருக்கார், எல்லோரும் இருக்காங்க. ரொம்ப எளிமையாக
கொடுக்கக்கூடியவங்க, சித்தி அஷ்டமா சித்திகளை ரொம்ப எளிமையாக கொடுக்கக்கூடியவங்க அம்மன் தான். அம்மன்னாக்கா நீங்கள் எந்த அம்மனை பிடிக்கணும் அப்படின்னாக்கா அது உங்களுடைய விருப்பம். எந்த அம்மனை பிடிக்கணும் அப்படின்னா காளியை பிடிக்கலாம், துர்க்கை அம்மனை பிடிக்கலாம், பார்வதி தாயாரை பிடிக்கலாம், புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தலைமை கடவுளாக இருக்கிற ஆதி பராசக்தி அம்மாவை பிடிக்கலாம். உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தையே வணங்கலாம். ஆனால் மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் தவறாமல், ஒரு நாள் தவறாமல் சொல்லணும். சொன்னால் தான் அஷ்டமா சித்தி வரைக்கும் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. புரியுதுங்களா? சரி மக்களே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரகசியங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறதான் செய்கிறேன். இதை யாராலும் செய்ய முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. அவங்களுடைய முயற்சியை பொறுத்து தானே. இப்போ அஷ்டமா சித்தி இப்படி கொடுத்து நீ இந்த பயிற்சியை செஞ்சால் கிடைக்கும்னு சொன்னாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சால் தானே அது உங்களுக்கு சாத்தியம். புரியுதுங்களா? இது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க பேசாமலும் இருக்கலாம், சொல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் இதை சொன்னாக்கா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பயணத்துக்கு ஒரு நம்பிக்கையோடு பயணிப்பாங்க. ஸ்பா இவ்வளோ விஷயம் இருக்குதா, நம்ம இதை செய்வோம் அப்படின்னு நம்பிக்கையோடு பயணிப்பாங்க. அதுக்காண்டி தான் உங்களுடைய பயணத்தில் ஒரு நம்பிக்கை வர்றதுக்காண்டி தான், நம்ம ஆன்மீகத்தை தொடர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த சித்துக்களை பற்றி நான் சொல்கிறேன். இல்லைன்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது தான். நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வேறு சித்துக்களை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் 5 சித்துக்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். லகிமா, மகிமா, கரிமா, அனிமா. இன்னைக்கு பிராப்தி சித்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். பிராப்தி சித்து அவங்க தேவதையை உபாசனை பண்ணியும் கிடைக்கும், அல்லது கடுமையான தவம் பண்ணியும் கிடைக்கலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வழியில் நீங்கள் பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அகத்தியர் திருவடி போற்றி.